ஒரு மேரேஜ் ஆன கப்புள் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அட்வென்ச்சருக்காக கிளம்புறாங்க. ஆனா அந்த ட்ரிப்பு அவங்க நினைச்ச மாதிரி முடியல. ஒரு நாள் காலையில கண்ணு திறந்து பார்த்தா மனுஷங்க இல்ல, எந்த கப்பலும் இல்ல, எந்த உதவியும் இல்ல. உலகமே அவங்கள மறந்த மாதிரி ஒரு தனி தீவுல சிக்கிக்கிறாங்க. அங்க இருந்து வெளியே போக முடியுமா, இல்ல இந்த தீவு அவங்களோட கடைசி இடமா மாறப்போகுதா? ஒவ்வொரு நாளும் உயிரை காப்பாத்திக்க போராட வைக்கிற இந்த சர்வைவல் மிஸ்ட்ரியில அவங்களுக்கு காத்துட்டு இருக்க மிகப்பெரிய அதிர்ச்சி என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் தான் உங்களுக்கு கிறிஷ். வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழ் பையன். வாங்க கதைக்குள்ள போகலாம். கதை எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அழகான செயல் போட் போயிட்டு இருக்கு. அதுல நம்ம கதையோட ஹீரோ பென், அப்புறம் ஹீரோயின் லாரா, இவங்க ரெண்டு பேரும் சாதாரண கப்புள்ஸ் இல்ல. இவங்களுக்குள்ள ஏற்கனவே ஏகப்பட்ட சண்டைகள், மனக்கசப்புகள், ஒரு பெரிய ஈகோ ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. அவங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்பே இப்போ பிரேக்கப் பாயிண்ட்ல தான் இருக்கு. அதனாலதான் அவங்களோட ஆனிவர்சரிக்காக இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படியாவது காப்பாத்திக்கணும்னு பழைய கசப்பான நினைவுகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு புது தொடக்கத்தை உருவாக்கணும்னு இந்த கடல் பயணத்தை பிளான் பண்றாங்க. வழக்கமா எல்லாரும் போற போர்ட் ஈடன் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பான துறைமுகத்துக்கு போகாம இவங்க வேணும்னே ஒரு லாங் ரூட் எடுக்கிறாங்க. அதுவும் எங்க தெரியுமா? உலகத்தோட ஒரு எண்டுன்னு சொல்லப்படுற அண்டார்டிகாவுக்கு பக்கத்துல இருக்கிற சில்லி நாட்டோட கடற்கரை ஓரமா இருக்கிற ஒரு தனிமையான யாருமே இல்லாத தீவை நோக்கி அவங்களோட போட்டை திருப்புறாங்க. இங்கதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குங்க. அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி வெதர் ஃபோர்காஸ்ட் செக் பண்ணும்போது வானிலை ரொம்ப சாதாரணமா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு எந்த புயலும் வராதுன்னு தான் ரிப்போர்ட்டை காட்டுது. இந்த ஒரு தப்பான ரிப்போர்ட் அவங்களுக்கு ஒரு அசாத்தியமான தைரியத்தை கொடுத்துருக்கு. அவங்க அந்த தீவு பக்கத்துல போனதும் லாரா அந்த தீவோட அழகை பார்த்துட்டு, பென், நாம ஏன் இந்த தீவுல கொஞ்ச நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு கேக்குறா. ஆனா பென்னுக்கு முதல்ல இதுல பெருசா இஷ்டம் இல்ல. ஏன்னா அந்த இடமே பார்க்க ஒரு மாதிரியா பயங்கரமா அமைதியோட இருக்கு. ஆனா அவங்களோட ஸ்பெஷல் டே அதுவுமா அவங்க மூட கெடுக்க வேணான்னு அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு பென்னு சரின்னு ஒத்துக்கிறாரு. அவங்களோட மெயின் செயில் போட்ட கடல்ல ஆங்கர் போட்டு நிப்பாட்டிட்டு அதுல தொங்கிட்டு இருந்த இன்னொரு சின்ன ரப்பர் போட்ட தண்ணிக்குள்ள இறக்குறாங்க. அதுல ஏறி உட்காந்து அந்த தீவோட கரையை நோக்கி மெதுவா வராங்க. அவங்க அந்த தீவோட கரையில காலை வச்சதுமே அவங்க எதிர்பார்த்த அந்த ரொமான்டிக் ஃபீல் மொத்தமா காணாம போயிடுதுங்க. ஏன்னா அந்த தீவுல எந்த ஒரு சத்தமும் இல்ல. பயங்கரமான ஒரு மயான அமைதி. சுத்தியும் வெறும் கரடுமுரடான பாறைகள், பனிக்கட்டிகள், அப்புறம் சேரும் சகதியம் தான் இருக்கு. ஆனா லாராவுக்கு இன்னும் ஆர்வம் குறையல. வா பென், நாம அந்த மலை மேல ஏறி சுத்தி என்ன இருக்குன்னு பாப்போம்னு கூப்பிடுறா. ரெண்டு பேரும் அந்த செங்குத்தான மலை மேல மெதுவா ஏறாங்க. மேல போய் உச்சில நின்னு சுத்தி பாக்குறாங்க. அவங்களுக்கு அந்த பயங்கரமான உண்மை புரியுது. அந்த தீவு எவ்வளவு பிரம்மாண்டமா, அதே சமயம் எவ்வளவு ஆபத்தான தனிமையில இருக்குன்னு அவங்க கண்ணுக்கு தெரியுது. சுத்தி கிலோமீட்டர் கணக்குல வெறும் நீல நிற கடலும் பனிக்கட்டிகளும் மட்டும் தான் இருக்கு. மனுஷ நடமாட்டமே இல்ல. அவங்க அப்படி சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போதே அங்க ஒரு என்விரான்மெண்டல் சைன் போர்டு இருக்கிறத பாக்குறாங்க. அதுல வைல்ட் லைஃப் பிரிசர்வ் அப்படின்னு எழுதி இருக்கு. இத பார்த்ததும் லாராவுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வருது. வனவிலங்கு பாதுகாப்பு பகுதினா கண்டிப்பா இங்க ஏதாவது ரிசர்ச் பண்றதுக்காக சயின்டிஸ்ட் யாராவது இங்க இருப்பாங்க, இல்லனா ஒரு ரிசர்ச் சென்டராவது இருக்கும்னு அவ கெஸ் பண்றா. அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போய் பார்க்கும்போது அங்க ஒரு பழைய இடிஞ்சு போன குடிசையும் சில துருப்புடிச்ச பழைய மிஷின்களும் பாக்குறாங்க. அதை வச்சு பார்க்கும்போது பல வருஷத்துக்கு முன்னாடி திமிங்கலம் வேட்டையாடுறவங்க அந்த இடத்தை பயன்படுத்தி இருக்காங்க. ஆனா இப்ப அது மொத்தமா கைவிடப்பட்டு பாழடைஞ்சு கிடக்குன்னு தெரியுது. பென்னுக்கு இப்ப மனசுக்குள்ள ஒரு நடுக்க ஆரம்பிக்குது. லாரா, இங்க இருக்கிறது சேஃப் கிடையாது, நம்ம உடனே நம்ம போட்டுக்கே கிளம்பிடலான்னு சொல்றாரு. ஆனா லாரா இன்னும் கொஞ்ச நேரம் தேடி பார்ப்போன்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல அந்த பாழடைஞ்ச இடத்துலயும் ஒரு சின்ன வாக்குவாதம் நடக்குது. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்க போகுதுங்க. அவங்க சண்டை போட்டு இருக்கும் போதே திடீர்னு வானத்துல ஒரு பயங்கரமான மாற்றம் நடக்குது. வெதர் ரிப்போர்ட்டே பொய்ன்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப வேகமா கருன்னு மேகங்கள் சூழ்ந்து ஒரு பயங்கரமான புயல் அவங்கள நோக்கி செம்ம ஸ்பீடா வர ஆரம்பிக்குது. காத்து சும்மா சூறாவளி மாதிரி சுழட்டி அடிக்க ஆரம்பிக்குது. பனித்துளிகள் எல்லாம் முகத்துல ஊசி மாதிரி குத்துது. பென் இதை பார்த்ததும் அலறி அடிச்சுக்கிட்டு லாரா ஓடுன்னு அவ கையை பிடிச்சுக்கிட்டு அங்க இருந்து கடகடன்னு அந்த சின்ன ரப்பர் போட்டு இருக்கிற கரையை நோக்கி ஓடி வராங்க. அவங்க எப்படியோ கஷ்டப்பட்டு கரைக்கு வந்து அந்த சின்ன ரப்பர் போட்டு கடலுக்குள்ள தள்ளி அவங்களோட மெயின் செயில் போட்டை நோக்கி போக ட்ரை பண்றாங்க. ஆனா கடல் சும்மா சுனாமி மாதிரி மாறி இருக்குங்க. அலைகள் சும்மா பனைமர உயரத்துக்கு எழும்பி வருது. அந்த சின்ன ரப்பர் போட்டை அலைகள் பந்து மாதிரி தூக்கி போடுது. இவங்களால அந்த போட்டை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஒரு கட்டத்துல ஒரு ராட்சச அலை அடிச்சு அவங்களோட சின்ன போட்டு அப்படியே நடுக்கடல்ல தலைக்கீழா கவிழ்ந்துடுது. ரெண்டு பேரும் அந்த உறைஞ்சு போற குளிர்ல கடல் தண்ணிக்குள்ள தூக்கி வீசப்படுறாங்க. தண்ணியோட குளிர் அவங்க ரத்தத்தை அப்படியே உரைய வைக்கிற மாதிரி இருக்கு. இப்போ மெயின் செயில் போட்டை நோக்கி போறது தற்கொலைக்கு சமம்னு புரிஞ்சுக்கிட்டு பென் திரும்ப லாரா கிட்ட கரைக்கே நீந்துன்னு கத்துறாரு. ரெண்டு பேரும் அவங்களோட முழு பலத்தையும் போட்டு நீந்தி எப்படியோ தட்டு தடுமாறி திரும்பவும் அந்த தீவோட கரைக்கே வந்து சேர்றாங்க. உடம்பு முழுக்க நனைஞ்சி நடுங்கிக்கிட்டே இருக்கிற அவங்களுக்கு அங்க எந்த பாதுகாப்பான தங்குமிடமும் இல்ல. வேற வழியே இல்லாம அந்த பழைய பாழடைஞ்ச குடிசைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அங்க இருக்கிற சில காஞ்ச கட்டைகளை வச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு சின்ன நெருப்பை மூட்டி
மூட்டிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு முழுக்க அந்த பயங்கரமான புயல் காத்துக்கும் மரண குளிருக்கும் நடுவுல எப்படியாவது உயிர் பிழைச்சணும்ன்ற பயத்தோடைய விடிய விடிய காத்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில விடியுது. புயல் ஓரளவுக்கு கம்மியா இருக்கு. பசியும் குளிருமா இருக்கிற லாராவும் பென்னும் மெதுவா குடிசையை விட்டு வெளியே வந்து அவங்களோட மெயின் செயில் போட் பத்திரமா இருக்கான்னு பாக்குறதுக்காக கரையை நோக்கி ஓடி வராங்க. ஆனா அங்க அவங்களுக்கு காத்திருந்தது ஒரு மரண அதிர்ச்சி. அவங்க ஆங்கர் போட்டு நிறுத்தி வச்சிருந்த அந்த பெரிய செயில் போட் அங்க இல்லவே இல்ல. கண்ணுக்கு எட்டன தூரம் வரைக்கும் கடல்ல ஒண்ணுமே தெரியல. லாராவுக்கு தூக்கி வாரி போடுது. அவ அழ ஆரம்பிக்கிறா. பென், போட் எங்க? ஒருவேளை போட் கடலுக்குள்ள முழுகிருச்சோன்னு கேக்குறா. ஆனா பென் அதை ஒத்துக்கல. அவன் ஒரு பிராக்டிகலான ஆளு. இல்ல லாரா, அவ்வளவு பெரிய போட் சட்டுன்னு முழுகாது. இந்த புயல் காத்துல நம்ம போட்ட ஆங்கர் கிரிப் இல்லாம ஃபெயில் ஆயிருக்கும். அதனால போட் காத்துல எங்கேயாவது அடிச்சுட்டு போயிருக்கோம்னு சொல்றாரு. ஆனா போட் முழுகிருந்தாலும் சரி, அடிச்சுட்டு போயிருந்தாலும் சரி, இப்போதைக்கு அது அவங்க கண்ணு முன்னாடி இல்ல. இப்போ அவங்க கிட்ட இருக்கிறது அந்த தீவும் தப்பி வந்த அந்த சின்ன ரப்பர் போட்டு மட்டும்தான். சரி, போட் ஏதாவது தூரத்துல மிதக்குதான்னு பாக்குறதுக்காக பென் திரும்பவும் கஷ்டப்பட்டு அந்த மலை உச்சிக்கு ஏறி நாலா பக்கமும் தேடி பாக்குறாரு. ஆனா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வெறும் கடலை தவிர வேற எதுவுமே தெரியல. இப்பதான் அவங்களுக்கு அந்த கசப்பான உண்மை புரியுது. இவங்க உலகத்தோட ஏதோ ஒரு மூலையில இருக்கிற யாருமே இல்லாத ஒரு அண்டார்டிகா தீவுல எந்த ஒரு போனோ ரேடியோவோ கம்யூனிகேஷனுமே இல்லாம மொத்தமா மாட்டிக்கிட்டாங்க. இப்போ இவங்களை காப்பாத்த யாருமே வரமாட்டாங்கன்ற உண்மை அவங்க நெஞ்ச பதற வைக்குது. அதே சமயம் தப்பிக்கணும்னா அவங்களுக்கு அந்த சின்ன ரப்பர் போட் மட்டும்தான் ஒரே வழி. ஆனா விதியோட விளையாட்டை பாருங்க. அந்த சின்ன போட்ல இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச பெட்ரோலும் தீர்ந்து போகுது. இதனால அந்த போட்டை வச்சு கடலுக்குள்ள போய் தேடவும் முடியாது. லாரா நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு நாம இனி இங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறத விட முதல்ல இங்க எப்படி உயிர் வாழணும்ன்றத பார்க்கணும்னு சொல்றா. பென் இன்னும் கொஞ்சம் தேடி பார்க்கணும்னு சொல்றான். பனிமலைக்கு மேல இன்னும் உயரமா ஏறி பார்த்தா போட் போன டைரக்ஷன் தெரியலாம். இல்லனா அந்த வைல்ட் லைஃப் பிரிசர்வ் சைன் போர்ட்ல சொன்ன மாதிரி ஏதாவது ரிசர்ச் ஸ்டேஷன் கண்ணுக்கு தெரியலான்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த மலைப்பகுதி சும்மா செங்குத்தமா ஆபத்தான பனிப்பாறைகளாவும் இருக்கு. அதுல ஏறறதுக்கு பனியில நடக்கிற ஸ்பெஷல் ஷூஸ் கண்டிப்பா வேணும். அது அவங்க கிட்ட இல்லாததால இப்போதைக்கு மலை மேல ஏற பிளான கைவிடுறாங்க. வேற வழியே இல்லாம அவங்க கண்டுபிடிச்ச அந்த பழைய குடிசைய அவங்களோட தற்காலிக வீடா மாத்திக்கிறாங்க. அங்க இருக்கிற இரும்பு துண்டுகளை ஷீட்டு மரக்கட்டைகளை வச்சு ஓட்டைகளை அடைச்சி குளிர்காத்து உள்ள வராத அளவுக்கு ரிப்பேர் பண்றாங்க. அடுத்து பெரிய பிரச்சனை சாப்பாடு. அவங்க கிட்ட இருந்த கொஞ்சம் நஞ்ச ஸ்நாக்ஸும் எல்லாம் தீர்ந்து போச்சு. ரெண்டு பேரும் கடற்கரை ஓரமா போய் தேடும் போது அங்க பாறைகள்ல ஒட்டி இருக்கிற சில சிப்பிகள் கிளிஞ்சல்களை கண்டுபிடிக்கிறாங்க. அதை சேகரிச்சுட்டு வந்து வேக வச்சு சாப்பிடுறாங்க. அப்புறம் அங்க சுத்திட்டு இருக்கிற பெண் குயின்களை வேட்டையாட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த கொடூரமான சூழ்நிலைக்கு அவங்க உடம்பு மனசும் பழக ஆரம்பிக்குது. நாட்கள் அப்படியே மெதுவா நகருது. ஒரு நாள் சாயங்காலம் லாரா குடிசைக்கு வெளியில நின்னுட்டு இருக்கும்போது தூரத்துல அடிவானத்துல ஒரு வெளிச்சம் மின்றத பாக்குறாங்க. அட, அது ஒரு கப்பல். ஆமாங்க, ரொம்ப தூரத்துல ஒரு பெரிய கப்பல் போயிட்டு இருக்கு. லாரா உடனே அலறி அடிச்சுக்கிட்டு, பென் வெளியே வா, கப்பல் போகுது. நாம உடனே இங்க ஒரு பெரிய நெருப்பு மூட்டி சிக்னல் கொடுப்போம், அப்பதான் அவங்க பாப்பாங்கன்னு சொல்றா. ஆனா பென் எப்பவும் போல ரொம்ப பிராக்டிக்கலா யோசிக்கிறேன்னு ஒரு தப்பான முடிவை எடுக்கிறாரு. நெருப்பை வச்சா அவங்க கண்ணுக்கு தெரியுமான்னு தெரியல. தூரம் ரொம்ப அதிகமா இருக்கு. நான் அந்த சின்ன ரப்பர் போட்டை எடுத்துக்கிட்டு போய் அவங்கள நேர்லி இன்டர்செப்ட் பண்ணி நிறுத்த பாக்குறேன்னு சொல்றாரு. லாரா, வேண்டாம் பென், அது ரொம்ப ரிஸ்க்னு தடுத்தும் அவர் கேட்கல. அந்த சின்ன போட்ல ஏறி இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச பெட்ரோலை வச்சுக்கிட்டு அந்த கப்பலை நோக்கி வேகமா போறாரு. ஆனா கடலுக்குள்ள போக போக தான் தெரியுது அந்த கப்பல் அவங்க நினைச்சதை விட ரொம்ப ரொம்ப தூரத்துல இருக்குன்னு. பென் எவ்வளவுதான் போட்டை வேகமா ஓட்டினாலும் அவரால அந்த கப்பலை நெருங்கவே முடியல. ஒரு கட்டத்துல அந்த சின்ன போட்டோட இன்ஜின் ஃபியூவல் மொத்தமா தீர்ந்து போயிடுது. அந்த பெரிய கப்பலும் இவரை கவனிக்காம போயிடுது. பென் நடுக்கடல மாட்டிக்கிறாரு. வேற வழி இல்லாம அலைகளோட வேகத்துல அடிச்சுக்கிட்டு வந்து கரடு முரடான பாறைகள் இருக்கிற ஒரு கடற்கரைக்கு வந்து ஒதுங்குறாரு. அந்த கூர்மையான பாறைகள்ல அவரோட கால்கள் மோதி சதை கிழிஞ்சு பயங்கரமான ஒரு பெரிய காயம் ஆகிடுது. இப்ப அவர் ரத்த வெள்ளத்துல கஷ்டப்பட்டு ஊர்ந்து எப்படியோ தட்டு தடுமாறி திரும்பவும் லாரா இருக்கிற குடிசைக்கு வந்து சேர்றாரு. அவரோட நிலைமைய பார்த்து லாரா பதறி போயிடுறா. ரத்தம் நிக்காம கொட்டிக்கிட்டே இருக்கு. அங்க எந்த மெடிக்கல் கிட்டும் இல்லாததால அவ ஒரு துணிச்சலான முடிவு எடுக்கிறா. ஒரு இரும்பு துண்டை நெருப்புல காட்டி நல்லா பழுக்க காய வச்சு அவரோட காயத்து மேல வச்சு கருக வைக்கிறா. அந்த ரத்த போக்க நிறுத்த வேற வழி தெரியல அவளுக்கு. பென் வலியால அலறி துடிச்சு அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. இந்த காயத்தால பென்னால இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுங்கிற நிலைமை உருவாகுது. இப்ப பென் மொத்தமா படுத்த படுக்க ஆயிட்டாரு. அவரை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு, சாப்பாடு தேட வேண்டிய பொறுப்பு எல்லாமே லாரா தலை மேல விழுது. நாட்கள் போக போக பென்னோட நிலைமை ரொம்ப மோசமாகிட்டே போகுது. அதே சமயம் தீவுல குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு. பனிப்பொழிவு சும்மா தாறுமாறா இருக்கு. லாரா யோசிக்கிறா, இப்படியே இந்த குடிசைக்குள்ள இருந்தா நம்ம ரெண்டு பேரும் பசியாலையும் குளிராலையும் செத்து போக வேண்டியதுதான். நான் தான் ஏதாவது பண்ணணும்னு முடிவு பண்றா. அவளுக்கு ஏற்கனவே அந்த மலைக்கு பின்னாடி ஏதாவது ரிசர்ச் ஸ்டேஷன் இருக்கும்னு ஒரு சந்தேகம் இருந்தது இல்லையா? ஆனா அங்க போகணும்னா பனிமலையை கடந்தாகணும். இங்கதான் லாராவோட டேலண்ட் நமக்கு தெரிய வருதுங்க. அவ அங்க கிடந்த பழைய ஸ்கிராப் மெட்டலை சேகரிச்சு அதை வச்சு அவளே சொந்தமா பனில நடக்கிறதுக்கான ஷூஸை தயார் பண்றா. இப்போ பென்னுக்கு தேவையான
தேவையான கொஞ்சம் சாப்பாட்டையும் தண்ணியையும் பக்கத்துல வச்சுட்டு அவளோட அந்த மரண பயணத்தை ஆரம்பிக்கிறா. அந்த கொடூரமான பனிமலையில காத்து சும்மா முகத்திலேயே அடிக்குது. அவ ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு நடக்கிறா. நாட்கள் போயிட்டே இருக்கு. அவளோட உடம்பு மொத்தம் சோர்ந்தும் போகுது. ஒரு கட்டத்துல பனி புயல் அதிகமாகறதால அவளால நடக்க முடியாம பனியிலேயே சுருண்டு விழுந்துடுறா. அவளோட கண்கள் அப்படியே சொருகுது. இனி நம்மால முடியாது, இங்கேயே உயிரை விட்டுலான்னு அவன் நினைக்கும் போதுதான் அவளுக்கு பென்னு ஞாபகம் வருது. நான் இங்க செத்துட்டா அங்க படுத்துட்டு இருக்க பெண்ணை காப்பாத்த யாருமே இருக்க மாட்டாங்க. அவன் சாப்பாடு இல்லாம அங்க செத்துருவாங்கிற அந்த ஒரு எண்ணம் அவளுக்கு ஒரு புது எனர்ஜி தருது. அவ தட்டு தடுமாறி எழுந்து திரும்பவும் நடக்கிறா. பயங்கரமான போராட்டத்துக்கு அப்புறம் பனிமலைக்கு அந்த பக்கம் போன லாராவுக்கு அவ கண்ணியே அவளால நம்ப முடியாத ஒரு காட்சி தெரியுது. ஆமாங்க, தூரத்துல சில ஷிப்பிங் கண்டெய்னர் இருக்கு. அவ ஆசைப்பட்ட மாதிரியே அது ஒரு ரிசர்ச் ஸ்டேஷன். அவ வேகமா ஓடி போய் கதவு திறந்து உள்ள போறா. ஆனா அங்க மனுஷங்க யாருமே இல்ல. ஆனா அதே நேரம் உள்ள என்னென்ன இருக்கு தெரியுமா? அவங்க மாச கணக்குல கனவு கண்ட சுட சுட சாப்பாடு, சூடான தண்ணி, குளிக்க பாத்டப், ஒரு நல்ல பெட், அப்புறம் மெயினா ஒர்க்கிங் ஜெனரேட்டர், அப்புறம் ஒரு ரேடியோ டிரான்சிவர் இருக்கு. அது அவளுக்கு ஒரு சொர்க்கம் மாதிரி தெரியுது. ஆரா உடனே அந்த ரேடியோவை ஆன் பண்ணி ஹலோ இஸ் எனிஒன் தேர், யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கத்துறா. ஆனா பாவங்க, அவளுக்கு அந்த ரேடியோவை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு பெருசா தெரியல. என்ன கால் சைன் பயன்படுத்தணும்னு தெரியல. அவ சாதாரணமா பேசுற சத்தம் அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு புரியலையா இல்ல சிக்னல் கிடைக்கலையா? அந்த ரேடியோல இருந்து எந்த பதிலும் திருப்பி வரல. இருந்தாலும் அவ சோர்ந்து போகல. அங்க இருக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டு சூடான தண்ணியில குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறா. அவளுக்கு இப்பதான் உடம்புல கொஞ்சம் தெம்பு வருது. இப்போ அங்க இருக்கிற மத்த கண்டெய்னர்ல எல்லாம் தேடி பார்க்கும்போது ஒரு கண்டெய்னர்ல மட்டும் ஒரு பிளாஸ்டிக் போட், அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன இன்ஜினும் இருக்கிறத பாக்குறா. அந்த பிளாஸ்டிக் போட்டை பார்த்ததும் லாராவுக்கு ஒரு புது நம்பிக்கை பறக்குது. இதை வச்சு நம்ம பெண்ணை இங்க கூட்டிட்டு வந்துடலான்னு பிளான் பண்றா. ஆனா அந்த வெயிட்டான போட்டை தனியா பனியில இழுத்துட்டு வர்றது சாதாரண விஷயமே இல்ல. அவ மொத்த பலத்தையும் போட்டு கஷ்டப்பட்டு அந்த போட்டை கடற்கரை ஓரமா இழுத்துட்டு வந்து தண்ணிக்குள்ள இறக்குறா. அவ இப்போ அந்த போட்ல ஏறி அவங்க பழைய குடிசை இருந்த இடத்துக்கு வேகமா வரா. போய் பார்த்தா திரும்பவும் அந்த புயல் வந்து மொத்த இடத்தையுமே சூறையாடி இருக்கு. இப்போ பென் இருந்த இடத்துல காணோம். ஆராவும் ரொம்ப நேரம் தேடி பாக்குறா. அப்பதான் ஒரு இரும்பு ஷீட்டு கீழே பென் சுயநினைவு இல்லாம படுத்துட்டு இருக்காரு. கிட்ட போய் லாரா பாக்குறா. அவரோட உடம்பு நெருப்பு மாதிரி கொதிக்குது. அது மட்டும் இல்லாம அவருக்கு பட்ட காயம் இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கு. லாரா எப்படியோ அவரை கஷ்டப்பட்டு தூக்கி அந்த பிளாஸ்டிக் போட்ல போட்டு மெதுவா திரும்ப அந்த ரிசர்ச் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வராங்க. கண்டெய்னருக்குள்ள வந்ததும் அங்க இருக்கிற ஹீட்டர் ஆன் பண்ணி அவரோட ஈர துணியெல்லாம் மாத்தி நல்ல போர்வையில போத்துறாங்க. அதே மாதிரி இப்ப அங்க இருக்கிற சத்தான உணவை சமைச்சு அவருக்கு கொடுக்குறாங்க. அந்த சூடான பாதுகாப்பான சூழ்நிலையில பென்னோட உடம்புக்கு ஒரு நல்ல மருந்தா அமையுது. அவரோட ஹெல்த் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதே சமயம் இப்போ அவங்க அந்த ரிசர்ச் ஸ்டேஷனுக்குள்ள ரொம்ப சேஃபா இருக்காங்க. அங்க இருக்கிற சாப்பாடு, கரண்ட் சப்ளை எல்லாம் வச்சு பார்த்தா அவங்க இந்த கொடூரமான குளிர்காலம் முடிகிற வரைக்கும் வெளியவே போகாம உள்ளேயே தங்கி நிம்மதியா உயிர் வாழ முடியும். அதனால அவங்க அங்க இருந்து தப்பிக்கணும்னு எந்த அவசரமும் படல. அவங்களுக்குள்ள இப்போ ஒரு அமைதி நிலவுது. காயங்களுக்கு மருந்து போடுறது, சாப்பாட்டை சமைக்கிறது, இதுதான் அவங்களோட டெய்லி ரொட்டீனா மாறுது. இப்போ ஒருத்தர் கேர் பண்ணிக்கிறாங்க. அந்த அண்டார்டிகாவோட கொடூரமான பனி புயல் சத்தத்துக்கு நடுவுல அந்த சின்ன கண்டெய்னர் வீட்டுக்குள்ள அவங்க தங்களோட புது வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல டைவர்ஸ் வரைக்கும் போக வேண்டிய நிலைமையில இருந்த இந்த ஜோடி இந்த தீவோட தனிமையில மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஒருத்தரோட முக்கியத்துவம் இன்னொருத்தருக்கு புரியுது. லாராவோட அந்த அசத்தியமான சர்வைவல் ஸ்கில்ஸ் தான் பென்னை காப்பாத்துது. அதே சமயம் பென்னோட அந்த பிராக்டிக்கல் மைண்டு அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கு. படம் முடியும் போது அவங்க அந்த ரிசர்ச் ஸ்டேஷன்ல இருக்கிற வசதிகளை வச்சு குளிர்காலத்தை கடக்குறாங்க. கடைசியா அங்க ஒரு கப்பல் வருது. இதோட படம் முடியுதுங்க. இந்த சடன்லி படம் நமக்கு என்ன சொல்லுது பாத்தீங்களா? நம்ம எவ்வளவுதான் காசு பணம் சொகுசுன்னு ஓடினாலும் ஆபத்துன்னு வரும்போது நமக்கு பக்கபலமா நிக்க போற நம்ம கூட இருக்கிற அந்த ஒரே ஒரு உறவு மட்டும்தான். அந்த அண்டார்டிகா பனிப்புயலை விட லாராவோட கணவன் மேல வச்சிருந்த அந்த அன்பும் நம்பிக்கையும் தான் அவங்கள இன்னைக்கு உயிரோட மீட்டு கொண்டு வந்திருக்கு. சரிங்க, இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஒருவேளை நீங்க இந்த மாதிரி தீவுல போய் மாட்டிக்கிட்டா எப்படி தப்பிப்பீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்திடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான கொரியன் மூவியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.